மகாபெரிவா திருவடிகளே சரணம். 1956ஆம் வருடம் இந்திய இராணுவத்தில் மெடிக்கல் ஆபீசராக பணியாற்றிய ஒரு டாக்டருக்கு ஏற்பட்ட அனுபவம் இது. ஜப்பானை எதிர்த்து பர்மாவில் போர் நடந்த அங்கே பாதிக்கப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மகத்தான பணியை இவர் புரிந்தார். அச்சமயத்தில் இவர் ஒரு தடவை போர்க்களத்தில் இருந்த சமயம் ஒரு குண்டு இவரை தாக்கியது. மயக்கமுற்று விழுந்துவிட்டார். நினைவு இழந்த நிலையில் விழுந்து கிடந்தவர் தான் ஒரு முதல் உதவி ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருப்பதை உணர்ந்தார். உடனே கீழ் வேலை செய்த ஒரு சிப்பாயிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் டாக்டர். அவனோ படிப்பறிவு இல்லாதவன், டாக்டருக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டவன். ஆனால் டாக்டர் மயக்கமடைந்து விழுந்தது நிலை குலைந்து நின்றுவிட்டான். என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தவன் முன் ஒரு சந்நியாசி காவி உடையுடன் தோன்றினாராம். ஏன் இப்படி ஒன்றும் செய்யாம நிற்கிற? உடனே டாக்டரை உன் தோளில் தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு ஓடு என்று சொல்லி மறைந்து விட்டாராம். அவர் சொன்னபடி சிப்பாயும் நடந்து கொண்டதால் டாக்டர் பிழைத்து கொண்டார். ஏதோ படிப்பு வாசனை இல்லாதவன் கூறுகிறான் என்று நினைத்த டாக்டரும் அந்த சந்நியாசி கதைக்கு முக்கியத்துவம் தரவில்லை, மறுத்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சில மாதங்கள் அவர் பூரண குணமடைந்தார். அத்துடன் போரும் முடிந்து இருந்தது. அதனால் எப்போதும் வணங்கும் தெய்வமான மகா பெரியவாளை தரிசிக்க நேரில் வந்தார் டாக்டர். பெரியவாளிடம் அந்த சிப்பாய் சொன்ன அபூர்வ நிகழ்ச்சியை இப்போது மகானிடம் சொல்ல மெதுவாக ஆரம்பித்தார். அதற்கு சர்வ ஈஸ்வரரான மூர்த்தி, எனக்கு தெரியுமே, நானே அங்கு வந்திருந்தேன், நீதான் என்னை பார்க்கல என்றதும் டாக்டருக்கு திகைப்பாய் உறைந்து விட்டார். அப்படி என்ன? அந்த சிப்பாய் சொன்னது அத்தனை உண்மை என்பது இப்போதுதான் டாக்டருக்கு புரிந்தது. எங்கும் பரபிரம்மமாய் பெரியவா தன்னை காப்பாற்றியதாக அதை உணர்ந்து அதை அந்த சர்வேஸ்வரரை சாட்சி சொல்லி மெய்சிலித்து டாக்டர் அறிந்து உருகி போனார். இந்த மிலிட்டரி டாக்டர் நடந்த மெய்சிலிக்கும் அனுபவத்தை கண்களில் நீர் வழிய டாக்டர் சொன்ன தகவல் இது. இப்படிப்பட்ட பெரும் கருணை தெய்வத்தின் மேல் நாம் கொள்ளும் பூரண சரணாகதி பக்தி நம்மை சகல தோஷங்களில் இருந்தும் விடுபட செய்து எல்லா நலன்களையும் சகல சௌபாக்கியங்களுடன் சர்வ மங்களத்துடன் காப்பாற்றி அருளும் என்பது சத்தியம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். இந்த காக்கையோட உபத்திரம் ரொம்ப தாங்க முடியல பெரியவா. தெருவில் போறச்ச கூட எங்கேயாச்சும் வந்து தலையில உட்காந்துக்கிறது. என்னைக்கும் ஒரு நாள் இப்படி நடக்கிறதுன்னு இல்லை, தினமும் இப்படி தான் நடக்குது. ரொம்ப வேதனையாக இருக்கு பெரியவா. எனக்கு ஒரு வழி சொல்லணும். கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, 2 பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கா. அனாதி ஆயிடுமோன்னு கவலையா இருக்கு என்று அந்த பெண்மணி பெரியவாளிடம் சொல்கிறாள். காக்கைக்கு தினமும் சாதம் போடு, தினமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிவே, சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணு கூறி பிரசாதம் தனது ஆசை வழங்கினார் பெரியவா. பிரசாதம் வாங்கி கொண்டு நிம்மதியாக சென்றாள் அந்த பக்தி. பெரியவா, நம்ம மடத்துக்கு யானை, பூனை, பசு, நாய், பெருச்சாளி, எலி, குருவி, குரங்கு எல்லாம் பிராணிகளும் வந்து காக்கா மட்டும் வருவதில்லையே என்று பெரியவா சிசியரிடம் கேட்டார். பெரியவா பரமேஸ்வரனாச்சே, அதனால் சனேஸ்வரன் மடத்துக்குள் நுழைய கூட பயம். அதான் தன்னோட வாகனத்தை கூட அனுப்புறதில்லை என்று பக்தர்கள் வந்து பெரியவாவிடம் சொன்னார். உடனே பெரியவா வந்து புன்முறுவலுடன் சிரிக்கிறார். நம்ம காக்காய்க்கு சாதம் போடுறச்ச காக்காய் என காகம் வா வானா கூப்பிடுறதில்லை. காக்கா
காக்கான்னு தான் சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கா சாப்பிட்றவான்னு அர்த்தம் என்றார் ஒரு பக்தர். அதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே. காக்கானா காப்பாத்து காப்பாத்துன்னு அர்த்தம். நம்ம பித்திருக்கள் எல்லாமே காக்கா சுரூபம் வரதா ஐதீகம். காக்கான்னு பித்திருக்களே எங்களை ரட்சியுங்கோ என்று அர்த்தம் சொல்லலாம் இல்லையோ? அது மட்டுமல்ல, பகவான் எல்லா ஜந்துக்களிடம் ஆத்மாவாக இருக்கிறான். காக்காய்க்குள்ளேயும் இருக்கத்தான் செய்வான். பகவானுக்கு நைவேத்தியம் பண்றச்ச அவன் சாப்பிட்றதை நம்மால் பார்க்க முடியல. அவனே காக்காயா வந்து நம்ம போடுற சாதத்தை சாப்பிட்றச்ச நம்மளால பார்க்க முடியறது. ஏதோ ஒரு ஜீவன் வினை பயனா காக்காவா பிறந்திருக்கு. அந்த ஜீவன், அதாவது ஆத்மாவுக்கு சாதம் போடுறோம். இது அத்வைதம் தானே? அத்வைதம் இதனை எளிதா? அத்வைதம் ஆசிரமங்கள் மட்டும் இல்லை, அடுப்பங்கரையிலும் இருக்கிறது. அதைதான் மகாகவி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று அனுபவத்தில் படிக்கிறார்கள். மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணா. லட்சுமி நாராயணா. பெரியவா கும்பகோணத்தில் காஞ்சி மடத்தில் முகாமிட்டு இருந்தார். அங்கு வெகு விமர்சையாக வியாச பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ சந்திரமௌனீஸ்வரர் பூஜை முடிந்து எல்லா பக்தர்களும் பெரியவாளை தரிசிக்க முட்டி மோதி கொண்டிருந்தனர். அவரின் திருக்கரங்களால் அபிஷேக தீர்த்தம் வழங்கி கொண்டிருந்தார். வரிசையில் பக்தர்கள் வர அதில் ஒரு பக்தர் முறை வந்ததும் பிரசாதம் தரும்போது மகான் அவரை நிமிர்ந்து பார்த்தார். பிறகு அவரிடம், நாளை நீ வேத பாராயணத்துக்கு சீக்கிரம் வந்துவிடு என்று சொன்னார். மகானின் உத்தரவுப்படி மறுப்பேது? அவரும் மறுநாள் காலையில் மகான் இட்ட கட்டளைப்படி வேத விற்பனர்களின் அந்த பாராயணம் நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டார். பாராயணம் நடந்து கொண்டிருக்கும் வேளை அந்த நேரத்தில் பெரியவா திடீர் விஜயம் செய்தார். வழக்கமாக இப்படி அவர் வருவதில்லை. முதல் நாள் தன்னிடம் அனுகிரகம் பெற்ற குறிப்பிட்ட அந்த பக்தர் மனமுருகி பாராயணம் செய்வதை கவனித்தார். வேத மந்திரங்கள் சொல்லும் போது அந்த பக்தர் மட்டும் அவ்வப்போது மூச்சடித்து சற்று தடுமாறுவாரே கஷ்டங்களுடன் ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அவருக்கு தொண்டையிலே அல்லது சுவாச பையிலே ஏதோ கோளாறு இருக்கிறது என்று மகான் உணர்ந்தார். வேத பாராயணம் முடிந்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கும் நேரத்தில் அந்த பக்தரை மட்டும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கொஞ்சம் காத்திருக்க சொன்னார். பக்தர் மனதில் கவலை. தான் சொல்லும் பாராயணத்தின் பெரியவா ஏதோ குறை கண்டு பிடித்திருக்கிறார், அதை சுட்டிக்காட்டி கண்டிக்கத்தான் இருக்க சொல்கிறார் என்று சஞ்சலத்துடன் காணப்பட்டார். சிறிது நேரத்தில் அங்கே ஒரு வைத்தியர் வந்தார். மகானிடம் உத்தரவுப்படி அந்த பக்தரை வைத்தியர் நன்றாக பரிசோதித்தார். பிறகு அவரை தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பல சோதனைகளை நடத்திய பின் அந்த பக்தருக்கு இதய நோய் இருப்பது தெரிய வந்தது. அதனால்தான் ஸ்லோகங்கள் சொல்லும்போது மூச்சு திணறல். பெரியவா கட்டளைப்படி பக்தருக்கு நல்ல வைத்தியம் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தினார் வைத்தியர். சில நாட்களுக்கு பிறகு அந்த பக்தர் பெரியவாளை தரிசிக்க வந்தார். இப்போது நீ கொஞ்ச நேரம் வேத பாராயணம் செய்து என்று அவர் கட்டளையிட்டார். மகான் எந்தவித தடங்களும் இல்லாமல் வேத பாராயணம் செய்தார். அவர் வரவிருந்த பெரும் தீங்கில் இருந்து
காப்பாற்றி அருளிய மகானை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார் பக்தர். மகா பெரியவா திருவடிகளே சரணம். 2005 அக்டோபர் மாதம் ஸ்ரீ பெரியவாளை அணுக்கு தொண்டர் குமரேசன் ஒரு விடியற்காலை பொழுதில் ஒரு கனவு. பெரியவாள் குமரேசன் எழுதிய வெளியே போக பெரியவாள் குமரேசன் எழுந்திரு, வெளியே போக வேண்டும் என்று எழுப்புகிறார்கள். குமரேசன், நான் பல்கூட தேய்க்கவில்லை பெரியவா. பெரியவாளுடன் போவதற்கு வேறு யாராவது கூப்பிடலாமே என்று கேட்டபோது, நான் கூட தான் பல் தேய்க்கவில்லை, நீதான் கூட வர வேண்டும் என்று தீர்மானமாக கூறிவிட்டார். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குளம். நீயும் பல் தேய், நானும் தேய்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் நடந்தார் பெரியவாள். நடந்து கொண்டே, ஒரு பெரியவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறார், அவருக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும், அதற்கு தான் உன்னை கூப்பிட்டு கொண்டு போகிறேன் என்றார் பெரியவாள். ஒரு வீட்டிற்கு போனதும் யார் என்று நிச்சயம் தெரியாத ஒருவருக்கு குமரேசன் மூலம் பிரசாதம் கொடுக்கணும்படி உத்தரவாயிற்று. பின் திரும்பி வந்ததும், நீ தூங்கு, நானும் படுத்துக்கொள்கிறேன் என்றார் பெரியவா. குமரேசனும் விழிப்பு வந்து விட்டது. காலை 7 மணிக்கு சென்னை வெளச்சேரியிலிருந்து குமரேசனுக்கு பழக்கமான வைத்தியநாதன் என்பவரிடமிருந்து போன் வந்தது. அப்பாவிற்கு ராத்திரி ஒரு கனவு. ஸ்ரீ பெரியவாள் குமரேசனுடன் பிரசாதம் கொடுத்து அனுப்பியுள்ளேன், பெற்றுக்கொள் என்றாராம். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க முடியாத நிலை. குமரேசனுக்கு மகா சுவாமி அதிஷ்டான பிருந்தாவனத்திலிருந்து பிரசாதம் எடுத்துக்கொண்டு சாயந்திரம் வேளச்சேரி போய் சேர்ந்தார். வீட்டில் உள்ளோர் எவ்வளவு வற்புறுத்தியும் வைத்தியநாதனுடைய தகப்பனார் பிரசாதம் கைக்கு கிடைக்கும் வரை தண்ணீர் கூட குடிக்கவில்லையாம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஒரு முறை பெரியவா தரிசனத்துக்கு முதுகில் தீவிர வலியுடன் ஒரு பக்தர் வந்தார். ஒருமுறை பெரியவா தரிசனத்துக்கு முதுகில் தீவிர வலியுடன் ஒரு பக்தர் வந்தார். உள்ளே வரும்போதே இப்படியும் அப்படியும் நெளிந்து கொண்டே வந்தார். மிகவும் கஷ்டமாக பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு சொன்னார், பெரியவா, முதுகு வலி, அதைவிட முதுகோட நடுத்தண்டில் ரொம்ப நாளா பெரும் வலி, கொஞ்சம் கூட அசைய முடியல, ஏன் இருக்கோன்னு பல நேரம் தோன்றது என்றவளின் கண்களில் நீர்த்துளிகள். பெரியவா அவரை தீர்க்கமாக பார்த்தார். பதில் வரவில்லை. முதுகு வலிக்கிறோ மீண்டும் தொடர்கிறார். எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு பெரியவா, பணமும் மருந்தும் கரையிறதை தவிர வலி கொஞ்சமும் குறையவில்லை. தாமரை இதழ் விரிந்தது போல் பெரியவா திருவாய் மலர்கிறார். அந்த நாளில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த நாளில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. கேள்விப்பட்டிருக்கிறாயா? இப்போ அதை நீ பண்றையா? பக்தர் விழித்தார். பெரியவா தொடர்ந்து விளக்கம் அளித்தார். என்ன பண்ணணும் தெரியுமா? செக்கு நல்லெண்ணெய் தலைக்கும் உடம்புக்கும் தேய்ச்சுண்டு 20-30 நிமிஷம் ஊறவா. அப்புறம் இதமான சூட்டில் இருக்கிற வெந்நீரில் குளிப்பா. இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் இதுக்கெல்லாம் எங்க எல்லோருக்கும் நேரம் என்று கிண்டலாக சொன்னவர் மீண்டும் தொடர்ந்தார். சனி நீராடு ஸ்கூலில் படிச்சிருப்பேன், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மறந்துட்டேன். அப்பெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சுண்டு வெந்நீரில் குளிக்கிறது, ஆற்றுல அரைச்சி சீக்காய் பொடி யூஸ் பண்ணுவா. ஆனால் இப்போ சீக்காய் பொடியை யூஸ் பண்ணிட்டு என்னென்னவோ கெமிக்கல் கலந்ததெல்லாம் வந்திருக்கு. பின் நாட்களில் கெடுதல் உண்டு பண்ணணும் தெரிஞ்சிருந்தும் இப்போ இந்த கண்டது
தான் எல்லோரும் பயன்படுத்துகிறா. கண்டதைகளை தான் பயன்படுத்துகிறா எல்லோரும். பாவம், நீ ரொம்ப வலியோட வந்திருக்க. இனிமே ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளி. வெந்நீரில் குளிக்க முடிஞ்சப்புறம் ஆகாரத்துக்கு மிளகு ரசத்தை பிரண்டை துவையலையும் சேர்த்துக்கோ. க்ஷேமமாய் இருப்ப. வலக்கை உயர்த்தி வாழ்த்தி அனுப்பியது பரபிரம்மம். அந்த பக்தர் 3 மாதம் கழித்து பெரியவா திருசன்னதிக்கு மீண்டும் வந்தார். இந்த முறை அவரது முகத்தில் பரவசம், ஆனந்தம். பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்தார். வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பெரியவா. படுத்தி கொண்டிருந்த முதுகு வலி பறந்தே போச்சு என்று கண்கள் கலங்க சொன்னார் மகா பெரியவா வைத்தியநாதர். நம் பெரியவா. மகா பெரியவா திருவடிகளே சரணம்.